எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு இராணுவம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உளவு அமைப்புகளும் முக்கியம். ஆனால் அந்த உளவு அமைப்பினுடைய வேலை உளவு பார்க்கறதாகத்தான் இருக்கணுமே தவிர அரசியல் படுகொலைகளை செய்கிறதும் குண்டு வெடிப்புகளை நிகழ்த்துறதும் பாரபட்சம் பார்க்காம பெண்களையும் குழந்தைகளையும் கொல்லுகிற அளவிற்கு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறதும் ஒரு உளவு அமைப்பினுடைய வேலையாக இருக்கவே கூடாது. ஆனால் ஒரு உளவு அமைப்பு, மொசாடுங்கிற உளவு அமைப்பு, இந்த வேலையைத்தான் அவங்க தொடக்கப்பட்ட காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மொசாடுங்கிறது இஸ்ரேல் என்று அறிவிக்கப்பட்ட நாட்டினுடைய உளவு அமைப்பு. அந்த மொசாடை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் இலுமினாட்டிஸ். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படிங்கிற வாசகத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வாசகம் முழுக்க முழுக்க மொசாடுக்கு பொருந்தி போகும். ஏன்னா தன்னுடைய நாட்டு எல்லையையும் கடந்து மற்ற நாடுகளில் வாழுகிற அரசியல் தலைவர்களை கூட கொலை செய்கிற அளவிற்கு அதிகாரம் படைக்கப்பட்ட, யாரும் கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்துல மொசாடுங்கிற அமைப்பு இருக்குது. இது மாதிரி அரசியல் கொலைகளை நிகழ்த்துறது மட்டும் கிடையாது, குண்டு வெடிப்புகள் பண்ணுறது, பெண்களையும் குழந்தைகளையும் கொலை பண்ணுறது, தன்னுடைய தேச பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் எந்த விதமான ஈவு இறக்கமும் இல்லாத செயல்களில் கூட மொசாட் அமைப்பினர், மொசாட் உளவுத்துறையினர் அதிகமாக ஈடுபட்டு இருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு மொசாட் இருக்காங்க? அப்படி இஸ்ரேலுக்கு மொசாடு மேலே என்ன தேவை இருக்குது அப்படின்னு கேட்டால், இஸ்ரேலுடைய ஒரு சின்ன வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும். 1948 ஐநா சபை இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டை தனி நாடாக அறிவிக்குது. அறிவிக்கப்படும் போது இஸ்ரேலுக்கு எதிராக ஒட்டுமொத்த அரபு தேசங்களும் இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் ஒரு அறம் சார்ந்த வழியில் உருவாக்கப்பட்ட நாடு கிடையாது. கொல்லைப்புறமாக அந்த நாட்டில் வாழ்ந்த பாலஸ்தீனியர்களை, பூர்வக்குடி மக்களை எல்லாம் விரட்டி அடிச்சிட்டு வஞ்சகமான வழியில் உண்டாக்கப்பட்ட நாடு இஸ்ரேல். அப்படி வஞ்சகமாக பூர்வக்குடி மக்களை, அரேபியர்களை விரட்டிட்டு உண்டாக்கப்பட்டதுனாலேயே இஸ்ரேல் நாடு அறிவிக்கப்பட்டதில் இருந்து, அதற்கு முன்னால் நடந்த சில போராட்டங்களில் இருந்து எந்த அரபு நாடுகளும் இஸ்ரேலை ஆதரிக்கலை, அதை ஒரு நாடாக ஏற்கலை, பெரிய அளவுக்கு எதிர்ப்பத்தான் கொடுத்தாங்க. இந்த இடத்துல இஸ்ரேல் பார்க்குது, இஸ்ரேலுடைய பிரதமர் பென் குரியன் பார்க்குறாரு, இந்த மத்திய கிழக்கில் நம்மளும் ஒரு நாடாக உருவாகிட்டோம், நம்மளை சுற்றி அரபு நாடுகள் இருக்காங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே நமக்கான எதிரிகள், ஏன்னா அவங்க நம்மளை எதிரியாகத்தான் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம பாலஸ்தீனியர்களையும் எதிர்க்கிறோம். இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவாக்கப்பட்டு இருந்தாலும், அங்கே யூதர்கள் இருந்தாலும், யூதர்களுடைய எண்ணிக்கையை விட பாலஸ்தீன மக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. இதையும் கவனிக்கிறாங்க. நம்மளை சுற்றி எதிரிகள் இருக்காங்க, நமக்கு பக்கத்தில் இருக்க பாலஸ்தீனியர்களும் நம்மளை விட எண்ணிக்கையில் கூட இருக்காங்க. நாளைக்கு ஒரு போர் சூழல் வந்தால் நம்ம இவங்களை எதிர்கொள்கிறதுக்கு இராணுவம் மட்டும் இருந்தால் பத்தாது. ஸோ ஒரு உளவு அமைப்பை உண்டாக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்து உண்டாக்கப்பட்ட உளவு அமைப்பு தான் மொசாட் அப்படிங்கிற உளவு அமைப்பு 1949 உண்டாக்கப்படுது. இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, 1949 இருந்து 1960 வரைக்கும் மொசாடை பற்றி இஸ்ரேலுக்குள்ளேயே பேசுவது தடை செய்யப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ரகசியமாக தன்னுடைய உளவு அமைப்புகளை அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது அரசியல் பிரச்சனைகள் வந்தால், சட்ட சிக்கல் வந்தால், இந்த பெயர் தெரியாமல் இருக்கும்போது நம்ம ஈஸியாக அதுலேயும் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை அவங்க கடைபிடிச்சாங்க. இதே மாதிரி இந்த 1949 தான் இஸ்ரேல் ஒரு உளவு அமைப்பை உண்டாக்குனாங்களா அப்படின்னா அப்படியும் கிடையாது. மொசாட் உருவாக்கப்படுவதற்கு முன்னாலேயே இஸ்ரேல்கிட்ட உளவு அமைப்புகள் இருந்தாங்க. ஆனால் டெடிக்கேட்டடாக முழுக்க முழுக்க உளவு வேலைகளை மட்டும் செய்வதாக சொல்லிக் கொள்ளுகிற பெயரில் உண்டாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த மொசாடுங்கிற அமைப்பு. இவங்க ஏராளமான படுகொலைகளை செஞ்சுருக்காங்க. தன்னுடைய நாட்டு எல்லையையும் கடந்து மற்ற நாடுகள்லையும் படுகொலைகளை நிகழ்த்தியிருக்காங்க. பல படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டு அது யார் பண்ணாங்கங்கிற எந்த ஆதாரமும் இல்லாத சூழ்நிலையில் பலருக்கும் மொசாடு மேலே தான் சந்தேகம் ஏற்படும். ஏன்னா இவ்வளவு துல்லியமாக சாட்சியங்கள் இல்லாமல் செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது மொசாடாகத்தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆளை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், எத்தனை வருஷங்கள் எடுத்தாலும் அவங்கள கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பார்வை மொசாடு மேலே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கொலைகளை செஞ்சு அதன் பிறகு மாட்டிக்கொண்டு அசிங்கப்பட்ட வரலாறுகளும் மொசாடுக்கு இருக்குது. ஒரு விஷயத்தை செய்ய போய் செஞ்சு முடிக்க முடியாமல் தோல்வி அடைஞ்ச வரலாறுகளும் மொசாடுக்கு இருக்குது. அப்படி என்ன தான் மொசாடு செய்கிறாங்க? அவங்களுடைய பிரதானமான நோக்கங்கள் என்னவாகவெல்லாம் இருந்திருக்கு? அவங்க மாட்டிக்கொண்ட விஷயங்கள் என்ன? வெற்றிகரமாக செஞ்சு முடித்த விஷயங்கள் என்ன அப்படின்னு
மொசாடுடைய ஆப்ரேஷன்ஸை பற்றியும் அவங்க எந்த அளவுக்கு பயங்கரவாத வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு அவங்களுடைய கருப்பு பக்கங்களையும் முக்கியமாக இந்த மொசாடு சீரீஸில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அந்த செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்களும் உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ.